வணக்கம் மக்களே, நான் சொல்லக்கூடிய கீரைகளை சாப்பிட்டா போதும் உடல்ல எந்த ஒரு நோய் நொடியும் வராது அப்படின்னு நம்புவீங்களா? கண்டிப்பாங்க. இந்த ஒரு பதிவில் சொல்லக்கூடிய அந்த 10 விதமான கீரைகளை நீங்கள் சாப்பிட்டாலே போதும் உங்களுடைய உடலை ரொம்பவே ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். அது என்னென்ன கீரைகள் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். ஸோ கீரைகள் அப்படின்னாலே சத்துகள் கொட்டி கிடக்கக்கூடிய ஒரு உணவு பொருள் அப்படின்னு நமக்கு தெரியும். தினமும் ஒரு கீரையாவது உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு மருத்துவர்கள் அறிவுறுத்தினாலும் நம்ம கண்டுக்கிறதே கிடையாது. அப்படியே சாப்பிட்டாலும் சிறுகீரை, பாலக்கீரை, முருங்கைக்கீரை போன்ற நம்ம ஒரு 3-4 கீரையை தான் மாற்றி மாற்றி சாப்பிடுவோம். ஆனால் நம்மளை சுற்றி நிறைய கீரைகள் இருக்குது. அது என்னென்ன அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள், அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்துடும். இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போயிடலாம். ஸோ முதல் விஷயம் பசலைக்கீரையை பற்றி சொல்கிறாங்க. ஸோ பசலைக்கீரை பார்த்திங்கன்னா மிக எளிதாக கிடைக்கும். வீடுகளில் தொட்டியில் வச்சே வளர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பசலைக்கீரையில் நீர் சத்து, புரத சத்து, பொட்டாசியம், இரும்பு சத்து, மெக்னீசியம் மற்றும் பாஸ்பரஸ் அதிக அளவில் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தொடர்ந்து உணவில் சேர்த்து கொண்டு வரும்போது ரத்தத்தில் ஈமோகுளோபினை பார்த்திங்கன்னா அதிகரிக்கலாம். குழந்தைகளுக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய மெக்னீசியம் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த ரொம்பவே நல்லது. ஸோ பசலைக்கீரையை நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போதுமே கீரைகளை கடைஞ்சி சாப்பிடுவோம். அதே மாதிரி நீங்கள் இந்த ஒரு கீரையும் பார்த்தீங்கன்னா கடைஞ்சி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த விஷயம், அடுத்த கீரை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மணத்தக்காளி கீரை. மணத்தக்காளி கீரை அப்படின்னாவே மருத்துவ குணங்கள் கொட்டி கிடக்கக்கூடிய கீரை அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ மணத்தக்காளி கீரையில் வைட்டமின் சி, இரும்பு சத்து, பாஸ்பரஸ், கால்சியம் மற்றும் வைட்டமின்களும் மினரல்களும் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கீரையை உணவில் சேர்த்து கொள்வதனால தொண்டையில் ஏற்படக்கூடிய வலி மற்றும் வீக்கம், வாய்ப்புண், குடலை ஏற்படக்கூடிய புண்கள் ஆகியவற்றை சரி செய்யவும், சிறுநீரகங்களில் உப்பு படிந்து கற்களாக உருவாவதை தடுக்கும். ஸோ கருத்தரிக்க விரும்பக்கூடிய பெண்கள் அடிக்கடி இந்த கீரையை உணவில் சேர்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மணத்தக்காளி கீரையும் நம்ம சாப்பிடக்கூடிய ஒன்று. ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா தினமும் கீரை சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாங்க. ஏன்னா தினமும் நம்ம ஒரே ஒரு கீரையை சாப்பிட போகிறதில்ல, நமக்கு தான் நிறைய கீரைகள் இருக்குல்ல, அந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக சாப்பிடலாம். அடுத்த விஷயம், புதினா அப்படின்னாலே அது வாசனைக்காக மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஒன்று அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இதை ஒரு கீரையாக நம்ம கன்சிடரே பண்ண மாட்டோம். இது ஒரு கீரை தான். புதினாவில் நிறையவே மருத்துவ பண்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த புதினாவில் பார்த்தீங்கன்னா மென்தால் பண்புகளும் வைட்டமின் சியும் அதிகமாக இருக்குது. இது நரம்பு செல்களை தூண்டி புத்துணர்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நமக்கு இருமல், ஆஸ்துமா உள்ளிட்ட சுவாச கோளாறுகள் தொடர்பாக பிரச்சனைகளுக்கு இது ரொம்பவே கியூர் பண்ண ஒரு அற்புதமான ஒரு ரெமெடி. ஸோ வயிறு வலி, ஜீரண கோளாறு உள்ளிட்டவையும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக மாதவிடாய் தொடர்பான அந்த வலிகளை குறைக்கக்கூடிய ஒரு விஷயமா இது நிறைய ஒரு ஊட்டச்சத்துக்களை கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் புதினாவெல்லாம் எடுத்துக்கலாம். தினமும் புதினாவை டீல வச்சு கொடுக்கலாம். ஸோ டீ போடும்போது புதினா இலைகளை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, இதுவே உங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா கறி லீவ். ஸோ கறிவேப்பிலை தெரியாத ஆட்களே இருக்க முடியாது. ஆனால் அது ஒரு கீரை வகை அப்படின்றது நமக்கு தெரியாது. இந்த கறிவேப்பிலையும் வாசனைக்காக உணவில் சேர்த்து விட்டு பிறகு கீழே தூக்கி வீசிடுவோம். ஆனால் கறிவேப்பிலையில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குது அப்படின்னா இதில் இரும்பு சத்துகள், வைட்டமின் சி, வைட்டமின் ஏ, பாஸ்பரஸ் உள்ளிட்ட வைட்டமின்களும் கனிம சத்துக்களும் நிறைஞ்சு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கறிவேப்பிலையை பொடியாகவோ துவையலாகவோ செய்து உணவில் தொடர்ச்சியாக சேர்த்து கொண்டு வர வேண்டும். ஸோ இரத்த சோகையை குறைத்து ஈமோகுளோபினை அதிகரிக்கும், கண் பார்வையை அதிகரிக்கும், கல்லீரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குமட்டல் மற்றும் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இந்த ஒரு கீரை தான். ஸோ இந்த கறிவேப்பிலை அப்படின்றத நம்ம வெறும் வயிற்றில் நம்ம காலையில் எழுந்த உடனே கொதிக்க வைத்து குடித்தோமே ஆனால்
நம்மளுடைய வயிறு நல்லா சுத்தமாகி நமக்கு மலச்சிக்கல் பிரச்சனை, வாயு பிரச்சனை, இந்த மாதிரி நமக்கு டைஜஷன் சார்ந்த எந்த ப்ராப்ளமும் வராது, ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கே தெரியும், நல்லாவே தெரியும், முருங்கைக்கீரை. ஸோ அந்த முருங்கைக்கீரையை பார்த்தீங்கன்னா கீரைகளுடைய ராணி அப்படின்னு சொல்கிறாங்களாம். அவ்வளோ மருத்துவ குணங்கள் கொட்டி கிடக்கும் கீரை அப்படின்னே சொல்லலாம். எளிதாக சொல்ல போனால் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை அத்தனை பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய அற்புத கீரை தான் இந்த ஒரு முருங்கைக்கீரை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முருங்கைக்கீரை பார்த்தீங்கன்னா உடலில் வைட்டமின் சி, அது மட்டும் கிடையாது, நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி கொண்டு இருக்கு. இரும்பு சக்தி, அனிமியாவை குறைத்து ஈமோகுளோபினை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும், உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகளை கரைக்கும், ஆஸ்துமா உள்ளிட்ட பிரச்சனைகளையும் கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகளையும் வராமல் ஆக்கிடும். இதில் இம்யூனிட்டி பவர் அதிகமாக இருக்குது, இரும்பு சக்தெல்லாம் அதிகமாக காணப்பட்டதுனால கண்டிப்பாக இந்த ஒரு கீரையை நீங்கள் எடுத்துக்காமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை. ஸோ பொன்னாங்கண்ணி கீரை நீங்கள் சாப்பிட்ருப்பீங்களா அப்படின்றது தெரியல, ஆனால் பொன்னாங்கண்ணி கீரையில் பார்த்தீங்கன்னா சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. இந்த கீரையில் 3 வகைகள் இருக்குது. வெள்ளை பொன்னாங்கண்ணி, சிவப்பு பொன்னாங்கண்ணி, பச்சை பொன்னாங்கண்ணி அப்படின்னு 3 வகைகள் இருக்குது. ஸோ பொன்னாங்கண்ணி கீரையை உணவில் சேர்த்து கொண்டா பகலிலும் பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நமக்கு கண் பார்வை அவ்வளோ நல்லாயிருக்கும், வாய்ப்புண், வாய் துர்நாற்றம் உள்ளிட்டவை சரி செய்ய ரொம்ப சூப்பரான ஒரு கீரை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு பொன்னாங்கண்ணி கீரை பார்த்தீங்கன்னா கண்களுக்கு ரொம்பவே நல்லது. ஸோ கண் பார்வை மங்குதல், கண் எரிச்சல் உள்ளிட்ட பிரச்சனைகளை சரி செய்து கண் பார்வையை கூர்மையாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடு உடலில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை குறைத்து உடல் எடையை கட்டுக்குள் வைக்க ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இந்த ஒரு கீரை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த ஒரு கீரை வெந்தயக்கீரை. வெந்தயக்கீரையை ஒரு சிலர் நல்லா சாப்பிட்ருப்பீங்க. ஏன்னா வெந்தயத்தை அப்படியே நீங்கள் ஒரு மண்ணில் போட்டாவே அது சின்ன சின்ன இலைகளாக கீரையாக நமக்கு கிடச்சிரும். ஸோ வெந்தய விதை எடுக்கும்போது நம்முடைய உடலில் எண்ணெய் மாற்றங்கள் நடக்குதோ அவையெல்லாம் இந்த வெந்தயக்கீரை சாப்பிட்டா நடக்கும். வெந்தயக்கீரை ரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்க உதவி செய்யும். அதோடு உடலில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலையும் குறைக்கும், இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை தூண்டும், கண் சம்பந்தமான பிரச்சனைகளை தீர்ப்பதோடு இதில் இருக்கக்கூடிய நார் சத்து மலச்சிக்கல் ஏற்படாமல் தவிர்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சிறுகீரை, இந்த மாதிரி நிறைய கீரைகள் இருக்குது. சிறுகீரையில் நிறைய அற்புதங்கள் இருக்குது. அதை நம்ம ஒரு தனி பதிவாகவே பார்க்கலாம். ஏன்னா முருங்கைக்கீரைக்கு நிகரான ஒரு சக்திகள் இந்த ஒரு சிறுகீரையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே மக்களே தொடர்ந்து சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. இது மட்டும் கிடையாது, இது போன்ற நிறைய அற்புதமான விஷயங்கள், ஆரோக்கியமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற நிறைய விஷயங்களை பாருங்கள். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.